சாதித்து கூலி வேலை செய்த தாய் தந்தைக்கு கைமாறு செய்த மகன் நீதிபதி தேர்வில் வெற்றியடைந்து சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாடு கல்வியில் மிகச்சிறந்த மாநிலமாக இந்திய அளவில் திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக பள்ளிப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்கள் மேல் படிப்பை தொடர்வதில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் சாதாரண அரசு பள்ளிகளில் படித்தும் படிப்பை மட்டுமே நம்பி முன்னேறிய பல ஆளுமைகள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கல்வி மூலமாக சாதனை மேற்கொள்ளும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த வெண்மாலகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகப்பன். இவர் கூலி தொழில் செய்து வருகிறார். நாகப்பனின் மனைவி மங்கவாரம் மகாத்மா காந்தியின் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து வருகின்றனர். இந்த தம்பதியருக்கு 5 மகன்கள் 1 மகள் உள்ளனர். இவர்களின் 5வது மகன் பிரகாஷ். இவர் கடந்த 2014-19 ஆண்டு சென்னையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியில் BA BL பட்டப்படிப்பினை படித்து முடித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல்நிலை தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்த நிலையில் மீண்டும் நவம்பர் மாதம் நடைபெற்ற முதன்மை தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் நடைபெற்ற நேர்காணலிலும் தேர்ச்சியடைந்து சிவில் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். என் பேர் மங்காவரம் சார். எங்கள் வீட்டுக்காரர் பேர் நாகப்பன். நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோம். 100 நாள் வேலை. அவர் எங்கன்னா போனால் உண்டு, இல்லைனா இல்லை. எங்களுக்கு பிடிச்ச வீடு தான் சார். எங்களுக்கு ஃபேமிலிலாம் பெரிய ஃபேமிலிலாம் இன்றைக்கி யாரும் அது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறவங்க யாரும் கிடையாது. நாங்களே என் புள்ள திறமையில அது படிப்பு படித்து அதனுடைய இது மாதிரி அது புரிஞ்சிக்கணும். அது மேலே 10வது வரைக்கும் என்னால் முடிஞ்சது வரைக்கும் கூலி வேலை செய்து நான் படிக்க வச்சேன். அதுக்கு அண்ணாண்ட என் புள்ள திறமையால் அது படிச்சிருச்சு. என் பெரிய பிள்ளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவன் படிக்க வச்சாப்புல. எங்களுக்கு இந்த 10வது வரைக்கும் தான் நாங்கள் படிக்க வச்சோம் சார். எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான். எப்பயோ ஏதோ முடிஞ்சு அது பாஸ் பண்ணி அது திறமையில படிப்பு படித்து பாஸ் ஆகி வக்கீல் ஆகிடுச்சு. வக்கீலுக்கு பிறகு அதுக்கப்புறம் மேல் படிப்பு படித்து எக்ஸாம் எழுதி இப்போ பாஸ் பண்ணி ஜட்ஜ் ஆகிட்டாப்புல. எங்களுக்கு ரொம்ப பெருமை சார்.